டீசென்ட்ரலைஸ்டு பிளான், 100% பிளான். ஒரு கூட பாத்தீங்கன்னா அங்க கம்பெனி ஹோல்டிங்ல இல்லாம அவங்களுக்கு சேர வேண்டியது நம்ம உடனே பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒரு காலத்துல நம்ம வருமானம் வாங்குறதுக்கு மாத கணக்குல வெயிட் பண்ணோம், ஒரு காலத்துல வார கணக்குல கேட்போம். இப்ப ஒரு நாட்கணக்குல நம்ம இன்னைக்கு வேலை செஞ்சா நாளைக்கு நமக்கான ஊதியம் கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த நெட்வொர்க் ஃபீல்டுல இருந்தது. ஆனா அதெல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு செகண்டுக்குள்ள நம்மளுடைய வருமானம் நம்ம வேலெட்டுக்கு வரா மாதிரியான டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்குது. அந்த டெக்னாலஜியோட நேம் தான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸ்டுன்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி இந்த பிளான் உருவாகி இருக்குது. இதோடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ். நீங்க எதுல ஒன்னாலும் பிஎஸ்சி செயின்ல, பினான்ஸ் செயின்ல தான் ஒர்க் ஆகுது. நீங்க அந்த செயினை போட்டு இந்த அட்ரஸ் பத்தி ஃபுல் டீடைல் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷன் அத்தனையும் அதுல வந்து லைவா காட்டுவாங்க. அடுத்தது சரிங்களா, இது வந்து பிஎஸ்சி செயின்லயும் யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயினையும் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ்டுன்றதால இந்த பிளான்ல நமக்கான இன்கம் இமீடியட்டா கிடைக்கும். அதே மாதிரி இதை யாரும் ஹேக் பண்றதுக்கோ மத்த விஷயங்களையும் இதுல வந்து அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு முடியாது. நம்ம 100% இதுல நம்மளுடைய வருமானம் எந்த இடத்துலயும் தடங்கள் இல்லாம யாராருக்கெல்லாம் எவ்வளவு கிடைக்கணுமோ அது கிடைச்சினே இமீடியட்டா இருக்கும். இது வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பிஎஸ்சில ஒர்க் பண்ணது யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயினை நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். இதோட பெனிஃபிட்னு பார்க்க பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு நபராலையும் ஆக்ட் பண்ண முடியாது. இது எங்கேயும் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அதாவது கண்டினியூட்டியா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ரெடி பண்ணி அவங்க ஒரு பிளாக் செயின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஷெட்யூல் பிரகாரம் அது ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த ரன் ஆகிட்டு இருக்கிறது மூலியமா நமக்கு சேர வேண்டியது எல்லாமே இமீடியட்டா கிடைச்சிருக்கும். டீசென்ட்ரலைஸ்டுன்றதால யார் ஒன்னாலும் இதுல நடக்கக்கூடிய டிரான்சாக்சனை அவங்க. இப்ப நம்ம பிளானுக்கு வருவோம். பிளான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 4 விதமான வருமானம் கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்கம்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் டைரக்ட் போனஸ். அடுத்தது செகண்ட் இன்கம் தேர்ட் ஜெனரேஷன் இன்கம். மூணாவதா பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்கில் டூப்ளிகேஷன் போனஸ். நாலாவது குளோபல் அப்கிரேட் போனஸ். இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் இன்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம். அப்படி 2 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஒர்க் பண்றவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும், நான் ஒர்க்கரா வரவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். ஒர்க்கருக்கு நான் ஒர்க்கிங் இன்கமும் கிடைக்கும், அவங்க ஒர்க் பண்றதுக்கான இன்கமும் கிடைக்கும். நான் ஒர்க்கருக்கு நான் ஒர்க்கிங் இன்கம் மட்டும் கிடைக்கும். ஒண்ணுமே வேலை செய்யலைனாலும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கான வருமானம் வந்துட்டே இருக்கும். ஆனா வேலை செஞ்சோம்னா பெரிய அளவுல நம்ம வருமானத்தை இதுல பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $25 தான் வந்து ஜாயினிங் கொடுப்பாங்க. ஜாயினிங் வந்து 25 USDT பெப்20 காயின் தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த பெப்20 யூஸ் பண்ணி நம்ம இதுல ஐடி பண்ணிக்கலாம். டி ஆப்ஸ்ல தான் நம்ம ஐடி போட முடியும், வெப்சைட்ல பண்ண முடியாது. அதாவது ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டா மாஸ்க், டோக்கன் பாக்கெட்டு, சேஃப் ஃபால் அந்த மாதிரி வேலெட்டுங்களை டி ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க ஐடி போட்டுக்கலாம். உங்களுடைய வேலெட்டு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அதுல இருக்கும். அதை வச்சே நீங்க அதுலயே ஓபன் பண்ணலாம், போகலாம். பட் மேக்சிமம் லீடர்ஸ்களுக்கு இந்த டிஆப்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க வேலட் கிரியேட் பண்ணும்போது அதுல வர அந்த பாஸ்வேர்டு, அந்த ரெக்கவரி பாஸ்வேர்டுக்கான கீஸ் இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப 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 சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது நாம எதுவுமே ரெக்கவரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அது கொஞ்சம் சேஃபா பண்ணி நீங்க அதை கிரியேட் பண்ணீங்க. அடுத்தது இப்போ வந்து நம்ம டைரக்ட் இன்கம் பார்க்க போறோம்.
டைரக்ட் இன்கம் பாத்தீங்கன்னா இதுல $5 வந்து நமக்கு 20%, நம்ம எவ்வளவு ஜாயினிங் பண்றோமோ அதுல 20% அலோகேட் பண்றாங்க. $5. இந்த $5 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கமா கிடைக்கும். இந்த இன்கம் எப்படி கிடைக்கும்? நீங்க இப்போ ஒருத்தர ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுதான் யூன்றதுதான் நீங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்க இந்த ஒரு ஏன்ற நபரை ரெஃபர் பண்றீங்க, இவர் மூலியமா உங்களுக்கு $5 கிடைக்கும். அடுத்தது பின்ற நபரை ஒரு ரெஃபர் பண்றீங்க, இதுக்கு $5 கிடைக்கும். இப்ப மூணாவதா நீங்க இன்னொரு நபரை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுடைய மூணாவது ஐடி இங்கதான் அது பிளேஸ் பண்றோம். இதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த பிளேஸ்மெண்ட் வந்து டைரக்டா வரும்போது இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ல தான் பிளேஸ்மெண்ட் நடக்கும். நீங்க ஒரு ஒரு நபர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, நீ அன்லிமிட்டடா எத்தனை பேர் வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு $5 $5 $5 அன்லிமிட்டடா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல தேர்ட் ஜெனரேஷன் இன்கம். இதுல வந்து எக்ஸலண்டான ஒரு இன்கம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம பார்க்காத ஒரு வருமானம் இந்த தேர்ட் ஜெனரேஷன் இன்கம். இந்த தேர்ட் ஜெனரேஷன் இன்கம் எப்படி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டைரக்ட் ஃபர்ஸ்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த தேர்ட் ஜெனரேஷன் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதுல நீங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஏன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஏ. அடுத்தது நீங்க ரெண்டாவதா கொடுக்கக்கூடிய பின்னு சொல்றோம். இப்ப மூணாவதா கொடுக்கறது சி. இந்த சிக்கு கீழே உங்களுக்கு வர ஏபி, ஏ வந்துருச்சுங்களா, அடுத்தது பி. இது மாதிரி பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூடியது போது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் நடக்கும் போது இந்த ஏவுல இருந்து உங்களுக்கு $10 கிடைக்கும். அடுத்தது பி வருதா, இந்த பி மூலியமா $10 கிடைக்கும். இப்ப நீங்க கொடுத்த இந்த ஏ நபர், இந்த பி இருக்காங்களா, இந்த பி இங்க வரது பாருங்க, இந்த இடத்துல இது பிளேஸ்மெண்ட் நடந்தாலும் உங்களுக்கு $10 கிடைக்கும். அடுத்தது இதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எத்தனை ஐடி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஏபில நடக்குதோ இதுல இருந்து $10 உங்களுக்கு கண்டினியூவா கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய வருமானம். இதுல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இதுல பேர் மேட்ச் கிடையாது, பைனரி என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, லெவல்ன்ற வார்த்தைக்கும் இடம் இல்லை, அன்லிமிட்டட் டெப்த். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அன்லிமிட்டட் டெப்த் போனாலும் உங்களுக்கான வருமானம் இது மூலியமா கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமா எல்லா லீடர்ஸும் எதிர்பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது இதுதான் தேர்ட் ஜெனரேஷன் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மட்டும் பாத்துங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, இதுதான் சி, இது டி, இது இ. இப்படிதான் உங்களுக்கு டீம் வரும். நீங்க இதுக்கப்புறம் சி, டி, இ அன்லிமிட்டட் எத்தனை ஐடி போட்டாலும் அந்த ஒவ்வொரு லெக்ல இருந்தும் உங்களுக்கு இந்த இந்த ஏ கொடுக்குறாரா, இவரு கொடுத்த ஏபில இருந்து $10, இதுல $10, இதுல $10, இதுல $10, இதுல $10, இதுல $10, இதுல $10. ஒரு ஐடி வந்ததுமே உங்களுக்கு பேமெண்டா $10 வந்துடும். $10 இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க கொடுக்க வேண்டியது ஐடியில இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். இப்படிதான் பிளேஸ்மெண்ட்டும் இப்படிதான் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கில் டூப்ளிகேஷன். இந்த குளோபல் ஸ்கில் டூப்ளிகேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நான் ஒர்க்கிங் இன்கம். இதுவும் ஒரு அற்புதமான, இதுல டெலிட் பண்ண போயிடாதா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு, நான் ஒர்க்கிங் இன்கம்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி $5 ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் 20% வந்து நம்மளுடைய ஜாயினிங் அமௌண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது குளோபல் ட்ரீ. இது வந்து தனியா எந்த ஒரு நாம ஜாயின் பண்ற நம்மளோட டீம் ட்ரீ கிடையாது. இப்ப நம்ம சொன்ன டைரக்டும் தேர்ட் ஜெனரேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓன் ட்ரீ, உங்களுடைய டீம் ட்ரீ வந்துடும். இது வந்து குளோபல் ட்ரீ. இப்ப யார் ஒரு நபர் ஜாயின் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ஜாயின் ஆகுதுன்னா அவருக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். இது டாப் ஐடின்னு வச்சுங்க, இது கம்பெனியோடைய ஐடி, இதுக்கு கீழே ஒரு ஐடி பிளேஸ்மெண்டா நடக்கும். ஏன்ற இடத்துல நடக்குது. இந்த ஏன்ற இடத்துல யாரோ கொடுக்குற ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது இந்த நபருக்கு கீழே பிளேஸ்மெண்ட், உதாரணத்துக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுங்க, எக்ஸுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் நடந்ததால இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு $2.5 போகும்.
இப்ப மறுபடியும் இந்த எக்ஸை யார் ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஒரு ஒய் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஒய்க்கு $2.5 போகும். இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஏல பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது யாரு கீழே பிளேஸ்மெண்ட் நடந்தோ அவருக்கு $2, அவருடைய ஸ்பான்சர் யாரோ அவருக்கு $2 போகும். அடுத்ததா இப்ப ரெண்டாவது இன்னொரு ஐடி நீங்க கொடுக்குற ஐடி இந்த பில வந்து பிளேஸ்மெண்ட் நடக்கும். இந்த பில பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது இதே மாதிரி $2 இந்த எக்ஸுக்கும் அவருடைய ஸ்பான்சருக்கும் போகணும். ஆனா கம்பெனி அங்க என்ன பண்றாங்கன்னா பேமெண்ட் யாருக்கும் இது பண்ணாம அதுக்கு பதில் அந்த $5 கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல இப்ப ஏ இருக்கு பாருங்க, இந்த கீழே புதுசா ஒரு ரீபத் ஐடி ஜென்ரேட் ஆகுது. யாருக்கு பேர்ல ஜென்ரேட் ஆகணும், இந்த எக்ஸ் இருக்காருல்ல, எக்ஸோடைய எக்ஸ் நேம்லயே அவருடைய அதே சேம் ஸ்பான்சர் நம்பர்ல அங்க ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அப்ப ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க, இப்ப இது ஏவுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் நடக்குது. இந்த ஏவுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் நடக்குது, இந்த ஏவுக்கு $2 போகும். ஆனா இந்த எக்ஸோடைய ரெஃபரல் யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா அவரு இந்த ஒய்யா இருப்பாரு, அந்த ஒய்க்கு $2 போகும். ஆக இது மாதிரி அன்லிமிட்டடா ஏவுல வர்றது எல்லாமே பேமெண்ட் ஆகும், பில வர்றது எல்லாமே இந்த பில வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடி ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்படி வரும்போது கம்பெனி உள்ள 2 ஐடி வந்ததுன்னா ஆனா ஆட்டோ ஃபில்ல இங்க குளோபல் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா 3 ஐடியா பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப பாருங்க எல்லா கம்பெனிலயும் குளோபல் ஐடிக்கு ரீபர்த்துக்கு இன்கமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து குளோபல் ஐடிக்கு ரீபர்த்துக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதே சமயம் இது ஏன் ஃபாஸ்டா போகும், வருமானம் இதுல அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா 2 ஐடி உள்ள வரும்போது 3 ஐடி ஜென்ரேட் ஆகுது. அப்ப அதே மாதிரி நீங்க இருக்கிறது பாருங்க, எக்ஸ்ன்றது மேல ஒரு ஐடி இருக்கா, அவருடைய ரீபர்த் அடுத்த லெக்ல வருது. அப்ப அவருக்கு இந்த லெக்ல பேமெண்ட் போகும், இந்த லெக்ல ஐடி வரும்போது இவருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும், மறுபடியும் இவரோட ஐடி ரீபர்த் ஆகும். அப்படியே கீழே கீழே ரீபர்த் ஆகிட்டே வரும், கீழே கீழே பேமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்ப எண்ணற்ற அன்லிமிட்டடா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிளியர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதுல ஒரு அற்புதமான வாய்ப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளோபல் அப்கிரேட் போனஸ். இது நீங்க ஐடி போடும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இந்த $25 $5 இருந்து இதுக்காக அவங்க அலாட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஐடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஆக்டிவேட் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து $5 கிடைக்கும். அப்ப $30 உங்களுக்கு இன்கமா வரும். இந்த $30 இன்கம்ல நீங்க $20 டாப் அப் செஞ்சுட்டு $10 வந்து ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். உங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் $10 கிடைக்கும் இந்த ஸ்லாட்ல. அடுத்தது நீங்க $20 எப்படி அப்கிரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு 6 பேர்கிட்ட இருந்து $20 கிடைக்கும். அப்ப டோட்டலா $620 கிடைக்கும். இந்த $120 கிடைக்கும். $80 செஞ்சிடணும், $40 ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். ஆக டோட்டல் ப்ராஃபிட்டா உங்களுக்கு $50 கிடைக்கும். அடுத்தது 3வது ஸ்லாட். அதுல நீங்க உங்களுக்கு 6 பேர்கிட்ட இருந்து $80 மொத்தமா $480 கிடைக்கும். இந்த $480ல $320 நீங்க ரீடாப் பண்ணினோம், ப்ராஃபிட் உங்களுக்கு $160 கிடைக்கும். ஆக டோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $210 உங்களுக்கு இந்த 3வது ஸ்லாட்ல டோட்டலா உங்களுக்கு $210 இது வரைக்கும் உங்களுடைய இன்கமா நீங்க இருக்கும். அடுத்து 4வது ஸ்லாட்டு 6 பேர்கிட்ட இருந்து நீங்க எப்படி அப்கிரேட் 320 பண்ணீங்களோ அதே மாதிரி 6 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 320 கிடைக்கும். நீங்க $1920 டோட்டலா உங்களுக்கு அது மூலியமா கிடைச்சிருக்கும். அதுல $1280 நீங்க டாப் அப் பண்ணிட்டு ப்ராஃபிட்டா $640 நீங்க எடுத்துக்கலாம். ஆக டோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு $850 கிடைக்கும். அடுத்து 5வது ஸ்லாட்டு $1280 உங்களுக்கு 6 பேர்கிட்ட இருந்தோம். அது மூலியமா உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா $7680 கிடைக்கும். அதை நீங்க அதுல $5120 டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா $2560 கிடைக்கும். டோட்டலா இந்த ஸ்லாட்டோட உங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $3410 உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும். அடுத்து 6வது ஸ்லாட்டு நீங்க எப்படி டாப் அப் செஞ்சீங்களோ அது மாதிரி $5120 வந்து உங்களுக்கு 6 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். அதுல மொத்தமா உங்களுக்கு $30,720 கிடைக்கும். இந்த இடத்துல டாப் அப் பண்ற இடம் கிடையாது, அதனால உங்களுக்கு 30,720 ப்ராஃபிட். ஆக டோட்டல் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
$34,130 கிடைக்கும். இது எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல இது வர ஆரம்பிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம் இது வந்து 34 லட்சமே வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா ஒரு டாலர் இன்னைக்கு $90 ரேட்டு, நேரா ஒரு 30 லட்ச ரூபா கிடைக்கும். 30 லட்ச ரூபான்றது ஒரு ஷார்ட் பீரியட்ல கிடைக்காது, ஒரு லாங் பீரியட்ல தான் கிடைக்கும். அது வரைக்கும் நாம இது கூட பயணம் பண்ணிட்டே இருப்போம். அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தணும். இதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க இன்கம் வந்து டைரக்டா மெம்பர் வேலெட்டுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. 10% மட்டும்தான் இந்த பிளானை கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு போகும். அந்த கிரியேட்டர் இந்த 10% வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அடுத்தது சர்வர் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அடுத்தது இதுல வித்ட்ரால் பண்ணும்போது நீங்க எந்த ஒரு பிளான்ல வித்ட்ரால் பண்ணாலும் பாத்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ்ன்ற ஒண்ணு நம்ம பே பண்ணுவோம். அந்த கேஸ் ஃபீஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வித்ட்ரால் வந்து நம்ம வேலெட்டுக்கு வர்றதுக்காக. ஆனா இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க, நம்ம வித்ட்ரால் என்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால கேஸ் ஃபீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே எல்லாத்துக்கும் பே பண்ணிடுறாங்க. அப்ப அந்த கேஸ் ஃபீஸ் நமக்கு ஃப்ரீ ஆகுதுன்றதால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த $2.5 வச்சுக்கின்னு அவங்க அந்த கேஸ் ஃபீஸ் நமக்கு பே பண்ணிடுறாங்க. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு 10% போக மீதி வந்துடும். அதாவது டைரக்ட் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா $5னா அவங்களுக்கு $4.5 கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேர்ட் ஜெனரேஷன் இன்கம்ல வந்து $10க்கு பதில் பாத்தீங்கன்னா $9 கிடைக்கும். இது மாதிரி எல்லா இன்கமுமே உங்களுக்கு அந்த 10% டிடக்ஷன் தவிர மீதி எல்லாமே உங்க வேலெட்டுக்கே வந்துடும். நீங்க ஐடி போட்ட ஒரு நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வரணுமோ அந்த இன்கம் எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது. இது வரைக்கும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பீங்க. பெரிய அளவுல நம்ம சம்பாதிக்கணும்னு கனவுகளோட பயணம் பண்ணியிருக்கோம். ஆனா கனவுகள் நிறைவேறுவதற்கு முன்னாடி ஒன்றும் கம்பெனி இருக்காது. இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பைனரி பிளான்ல போயிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பவர் இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் மேட்ச் ஆயிருக்காது. லெவல் பிளான்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெவலுக்கு கீழே பிசினஸ் நடந்திருக்கும், உங்களுக்கு இன்கம் லெவல்ல பிசினஸ் நடந்திருக்காது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்போம். அந்த சிக்கல்கள் எல்லாம் கடந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தான் கிடைச்சது. ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய வருமானம், இல்ல ஒர்க் பண்ணலைனாலும் ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வாங்க நாம எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.